தகவல் கிடைச்சிருக்கு. விபத்திற்கான காரணம் என்ன என்பது உறுதியா தெரிய வந்திருக்கா? தேவா, தற்போது இந்த விபத்து தொடர்பான முதற்கட்ட தகவல் வெளியாயிருக்கிறது. அதில் இந்த விமான விபத்துக்கான காரணம் தொழில்நுட்ப கோளாறு என்ற தகவல் தற்போது வெளியாயிருக்கிறது. அதே போல இந்த விமானத்தை தரையிறக்கும் போது அந்த விமானி இந்த விமானத்தின் கட்டுப்பாட்டை இழந்ததாக தற்போது தகவல் வெளியாயிருக்கிறது. சரியாக 9:12 மணிக்கு இந்த விபத்தானது நடந்திருக்கிறது. குறிப்பாக இந்த விபத்து நடந்திருக்கக்கூடிய இந்த பூனே மற்றும் அந்த பாராமதி பகுதிகளில் கடுமையான ஒரு பனிமூட்டம் இருந்து வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த விமானத்திற்கு குறிக்கப்பட்ட அந்த அதாவது பயணிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருந்த அந்த பாதையை மாறி இந்த விமானம் பறந்திருப்பதும் தற்போது தகவல் வெளியாயிருக்கிறது. அதே போல இந்த பாராமதி பகுதி என்பது அதிகமான அந்த சிறிய அளவிலான மலைகளை கொண்ட ஒரு பகுதி. அதனால் இந்த விமானம் கட்டுப்பாட்டை இழந்த போது அங்கு இருக்கக்கூடிய அந்த சிறு குன்றுகளிலோ அல்லது மலைகளின் மீதோ மோதி இருக்கலாம் என்றும் தற்போது தகவல் வெளியாயிருக்கிறது. ஆனால் மிக முக்கியமாக தற்போது பார்க்கப்படுவது இந்த விமானத்தில் தரையிறங்கும் போது ஏற்பட்ட அந்த தொழில்நுட்ப கோளாறு மற்றும் அந்த விமானி இந்த விமானத்தின் கட்டுப்பாட்டை முற்றிலுமாக இழந்திருக்கிறார். இதுவே இந்த விபத்திற்கான காரணம், முதற்கட்ட காரணம் என்ற தகவல் தற்போது வெளியாயிருக்கிறது. இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு பெட்டியை தேடும் பணியானது தொடங்கி இருக்கிறது. அந்த கருப்பு பெட்டி கிடைக்கும் பட்சத்திலேயே அந்த விமானிக்கும் மற்றும் அந்த ஏடிசி என்று சொல்வார்கள் அந்த விமான கட்டுப்பாட்டறை அந்த இரண்டு பேருக்கும் நடந்த அந்த உரையாடல் என்ன என்பது நமக்கு தெரிய வரும். அப்போதுதான் இந்த விமானம் விபத்துக்குள்ளானதற்கான உண்மையான காரணம் என்ன என்பது தெரிய வரும். நாம் ஏற்கனவே பல்வேறு இது போன்ற விபத்துகளில் பார்த்திருக்கிறோம். இந்த கருப்பு பெட்டிகளே இந்த விமான விபத்துகளுக்கான அந்த விடையை அந்த கருப்பு பெட்டிகளிலிருந்தே நம்ம கிடைக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக அந்த 2 கருப்பு பெட்டிகளுக்கும் ஒன்றில் அந்த விமானிகள் அந்த விமான கட்டுப்பாட்டு அறையுடன் பேசக்கூடிய தரவுகள் எல்லாம் அதில் சேகரிக்கப்படும். இன்னொரு கருப்பு பெட்டியில் அந்த விமானத்தில் தரையிறக்கும் போது செய்யப்படக்கூடிய அதாவது விமானத்தை இயக்குவதற்கு கூடிய அவர்கள் என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள் அல்லது என்ன செட்டிங்கில் அந்த விமானத்தை அவர்கள் இறக்கியிருக்கிறார்கள் போன்ற அந்த தகவல்கள் அந்த இன்னொரு கருப்பு பெட்டியில் பதிவாகும். அதனால் இந்த 2 கருப்பு பெட்டிகள் கிடைக்கும் பட்சத்திலேயே அந்த விமானிகள் என்ன நடந்தது அல்லது அவர்களுக்கு என்ன இன்னல்கள் அங்க அந்த சிரமங்கள் ஏற்பட்டது என்பது தெரிய வரும். அதே போல இந்த விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு என்றால் எந்த வகையில், அதாவது என்ன தொழில்நுட்ப கோளாறு நடந்தது என்பது அந்த கருப்பு பெட்டிகளிலிருந்து தரவுகளை எடுக்கும் போதுதான் தெரிய வரும்.